அழுகாதட்டி, வீடு வந்துருவான்ட்டி, அழுகாத. ராணி நீ வாய் வச்சு சும்மா இருந்துக்கலாம் ராணி, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு எதுக்கும்டி சத்தம் போட்டேன். அவியதான் கோவக்காரவேன்னு தெரியும்ல. இப்போ எங்கே போனாவே எதுவும் தெரியுமா? யாருக்கும் போன் போட்டு கேட்டியா? ஏக்கா அவி எப்பவும் இந்த சங்கரனை தாங்க தேடி போவாவ, வேற யாரையும் அவியலுக்கு தெரியாது. அவிய கூட தாங்க ரொம்ப பழக்கம். அவியலுக்கு தாங்க போன் போட்டு சொன்னேன், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, வந்திருக்காவா, வீட்டை விட்டு வந்திருக்காவ, கொஞ்சம் பேசி வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருக்கேங்க்கா. அவிய வந்த பார்த்தேன்னு சொல்லி அனுப்புதேமான்னு சொன்னாவக்கா. ராணியக்கா, இந்த வாட்டி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் தெரியுமாக்கா. நான் வேலைன்னு பக்கம்தான். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஒரு 4 முடியும் ஒரு கோழி சொல்லிக்காரி அவள் சொல்லி பேச்செல்லாம் கேட்டு அந்த அண்ணன் கூட எதுக்கா சண்டை போடுதிய? அது உங்கள் மாமியார் அவிய அம்மாவை தானே அவிய ஏசினாவை. உங்களுக்கு என்னக்கா, நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? அவிய அம்மையும் மைனும் நாளைக்கு திருதுப்புன்னு சேர்ந்துட்டாவோன்னா நீங்கள் என்ன செய்விய? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கக்கா. அவியெல்லாம் இன்னைக்கு இப்படி இருப்பாவ, நாளைக்கு தலையில கூட மாறுவாவ. நீங்கள் எதுக்கு சப்போர்ட் போட்டு நிற்கிய? உங்களுக்கு நாளைக்கு சொல்லுறதுக்கு தான் ஆள் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் இப்போ தப்பான பேர் வரும். கொஞ்சம் கோவப்படாதம்டி. நீ ஃபர்ஸ்ட்லாம் இப்படி கோவப்பட மாட்டல, இப்போ எதுக்கு இப்படி சட்டு சட்டுன்னு உனக்கு கோவம் வருது? நீ எதுக்கு இப்படி கேட்க? அந்த பிள்ளைகளை பற்றியே மனசு உடந்துரும்ட்டு. இப்போ தான் நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கேன், அந்த பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா இருக்கு. ஏன்டி இப்படி சண்டை போடிய? ஏக்கா நான் என்னக்கா வேணும்னாக்கா கேட்டேன். இப்படி எல்லாரும் சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்குல்லக்கா. எதுக்கு அப்படி பேசணுங்க? அவிய சாப்பிட்டா நம்ம என்ன நல்லாவா இருக்க முடியும்? நான் அப்படி நினச்சி தானக்கா சொன்னேன். இது இப்படி தப்பாக எடுத்து போவ நான் என்ன நினச்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னை தனியாகவே இருக்க விட மாட்டேன். நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க்கா. அதான்க்கா நான் பண்ண பெரிய தப்பு. அது அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு தான் அவிய பாட்டு வீட்டை விட்டு போயிட்டாவ. நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுக்கா, என் மேலே தப்பு. ஐயோ ராணி, யாராவது அப்படி ஆம்புலேட் எல்லாம் சொல்லுவாங்களா மக்களே? எதுக்கு நீ அப்படி சொன்னேன்? அவன் என்ன நினைப்பான்? அவன் வந்தனால தான் உனக்கு தொந்தரவு போல. நீ இல்லைன்னா நல்லா இருப்பேன்னு நினச்சி போயிட்டான் போல. நீ எதுக்கு மக்களே அப்படியெல்லாம் பேசிய? கோவத்தில் பேசணும், கொஞ்சம் யோசிச்சு கொள்ளலாம், பேசலாம்ல. வார்த்தையை அள்ளி போடலாம், திருப்பி எடுக்க முடியாது தெரியுமா? ஏக்கா, நம்ம கோபமாக இருக்கும்போது அதிகமாக பேசக்கூடாதுக்கா. நம்ம வாட்டுக்கு வார்த்தையை அள்ளி விட்டுட்டு அதை திருப்பி எடுக்க முடியாதுக்கா. அவிய இங்கே வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தானக்கா இருக்கேன். அந்த அண்ணன் ஒரு தண்ணி அடிக்கிறதுல ஒரு அளம்புக்கும் போதில்லை. அவிய பாட்டுக்கு வாராவ, அந்த பிள்ளைய கூட இருக்காவ, விளையாடுதாவ, மறுபடியும் எந்திரிச்சு வேலைக்கு போகிறாவ, இப்படி தானே இருக்காவ. உங்களை நல்லா தானக்கா பார்த்துக்கிடாவ. நீங்களும் இதுக்கு தானே ஆசைப்பட்டி அந்த அண்ணன் கூட சேர்ந்து வாழணும் தானக்கா ஆசைப்பட்டிய. பிற வெண்ணத்துக்கு நீங்கள் அவியலுக்கு இவியலுக்கு சப்போர்ட் போட்டுட்டு இந்த அண்ணன் கூட சண்டை போடுதிய. அந்த பையன் என்னையும் சேர்த்து தப்பாக நினச்சிட்டு போகிறா லட்சுமி. நான் தான் வந்து ராணிகிட்ட சொல்லி கொடுத்துட்டு நான் தான் வீட்டில் சண்டை மூட்டி வச்சுட்டேன்னு என் மேலே கோவமாக போகிறேன். நான் ராணியை பார்க்கவும் இல்லை, இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இல்லாட்டி. ஈவன் வசந்தி சொன்னது கூட எனக்கு தெரியாது. இவ 2 பேரும் சத்தம் போடுறதை கேட்டு தான் நான் ஓடி போனேன். எதுக்கு இப்படி சத்தம் போடுறதாவளோ என்னமோ ஏதோ நினச்சிட்டு தான் நான் போய் கேட்டேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாதுட்டி. ஆனால் அந்த பையன் நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இன்னும் ஏசிட்டு போகிறான். எனக்கு என்ன இருக்குது சொல்ல போவ? இவ 2 நல்லா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். இவையை சண்டை போட்டு நிற்கணும்னா நான் நினைப்பேன். அவன் என்ன தப்பாக நினச்சி பேசிட்டு போகிறான்ட்டி. ருக்கமாக வருத்தப்படாதே. யாருக்குனாலும் அப்படி தானே தோணும். அந்த இடத்துல நீங்கள் இருந்தே இல்லைம்மா, அதனால நீங்கள் தான் சொல்லியிருப்பேனோ அப்படின்னு நினச்சிட்டு போவேன். விடுங்கம்மா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. அந்த அண்ணன் கோவத்தில் எதுவும் பேசிட்டு போவேன். நீ விடாமல் அந்த சங்கரன்னு போன் அடிச்சுட்டு இருந்துட்டி அவிய அங்கே இது வந்தவொன்னு போன் போட்டு சொல்ல சொல்லு. பிள்ளைகள்கிட்ட இப்போதைக்கு சொல்லாத. அப்பா கடைக்கு போயிருக்காவா, எங்கே போயிருக்காவோ, இங்கே போயிருக்கான்னு ஏதாவது சொல்லு. அவிய குவாச்சிட்டு போயிட்டாவும் சண்டை வம்பெல்லாம் சொல்லாதீட்டு அந்த பிள்ளை ஏங்கி போயிடும். இது என்னம்மா, நம்ம யார் பக்கம் சொல்ல முடியும்? பார்க்க எல்லாரும் மனுஷங்க தானே. எல்லாரையும் பார்த்தா பாவமாக தெரியுது லட்சுமி நம்மளுக்கு. அவள் முனியமாக பண்ணது எல்லாமே தப்பு தான். அவர் சரின்னு ஒன்று கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் அவள் அப்படி ஒத்தையில் கிடக்கும்போது நம்மளுக்கு விடியக்கு மனசு வருதா? அவள் அப்படி பாவம் போல கிடந்து அழுகும்போது நம்ம மனசு தாங்க மாட்டேங்கி போய் ஆறுதல் பேசணும்னு சொல்லுதோம். அதுக்குன்னு அவள் கூட சேர்ந்தேங்கிறக்காக இந்த பையன் என்ன ஆகாமல் பேசிட்டு போகிறான்ட்டி. அப்படி ஒதுக்கி தள்ளிட முடியுமா சொல்லு பார்ப்போம். அவளை 35 வருஷம் தெரியும்ட்டி. எங்கள் வீட்டு அறைவில் அவிய வீட்டு அறைவில் முதல் காலத்துலேருந்து ஒன்றா வேலை பார்த்தவிய. அப்படி தான் இந்த ஊருக்கு வந்தோம். சொல்லு பாப்பா, அப்படிலாம் அவளை ஒதுக்க முடியுமா? அவள் தப்பு தான் செஞ்சா. அவள் தப்பு செஞ்சாங்கிறக்காக தானே அவளுக்கு தண்டனையே நம்ம யாருமே பேசாமல் நடந்தோம். இப்போ திருந்திட்டா மக்களே. அவள் ரொம்ப கஷ்டப்படியா. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது பற்றியா? நம்ம இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போய் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை பேசுறதுனால என்ன இருக்குது? ஏட்டி, இனிமேல் சாப்பாடு கொடுத்து விடுறது, துட்டு கொடுத்து விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்காத. நீ சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு இந்த சண்டை வீட்டில் அந்த அண்ணன் எங்கே சொல்லாமல் எங்கேயோ போயிட்டாவே. நீ பாட்டி தோர் கொடுத்து விடுதே, துட்டு கொடுத்தேன்னு அந்த அண்ணன் தெரிஞ்சுனே அவ்வளோதான். அவள் திரும்பி வரவே மாட்டாவே. ஆமாக்கா, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கக்கா. விடு ராணி, அழுவாம இரு. இக்கா, இப்போ அழுது என்ன பிரயோஜனம்னா? அப்பயே சொல்லணும்னு நினச்சக்கா. இவ பேசலான்னு கேட்டுட்டு வீட்டில் போய் சண்டை போடாதீங்க வைக்காதீன்னு சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அதுக்குள்ளே ஆத்திரப்பட்டு ஓடிட்டீங்கக்கா. போனது இல்லாமல் உடனே உள்ள கேட்டிருக்கிய. கொஞ்சம் நேரம் கழிச்சுனாலும் கேட்டிருக்கலாம்லக்கா. நம்ம ஆத்திரத்தில் என்ன பேசினாலும் நம்ம சரி இருக்காதுக்கா. கொஞ்சம் கோவம் தாழ்ந்ததுக்கப்புறம் தான் எதுனாலும் பேசணும்.
நீங்கள் இந்த ஆத்திரத்தோடையே போய் பேசினாலும் பற்றிலாம் சண்டை எவ்வளோ பெருசாக முடிஞ்சிட்டு பொறுமையாக கூட சொல்லியிருக்கலாங்க்கா. இப்படி செய்யாதியே, வைக்காதியே, பேசாதியன்னு உங்களுக்கு தெரியாததாக்கா. நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுறது தானேக்கா. அந்த அண்ணன்ட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசியிருந்தா அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கும்லக்கா. நீங்கள் எதுக்கு கோவப்பட்டிய? எனக்கு இப்படி கேட்டவுடனே தாங்கலை. சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசினாவும் வச்சாவும் எல்லாரும் சொல்லும்போது எனக்கு தாங்கலை. அதான் போய் சத்தம் போட்டுட்டேன். வீட்டுக்கு போனோன்னு இந்த பிள்ளைகளும் சொல்ல பேசி கேட்காம பண்ணிட்டு இருந்துச்சா சின்ன பொண்ணு. அந்த எல்லா கோட்டையும் சேர்ந்து அவள்கிட்ட காமிச்சு பேசிட்டேன் சின்ன பொண்ணு. அதனால போயிட்டாவ அவைய பாட்டு சொல்லாம கொள்ளாம. சரி வீடு வீடு எங்க போயிட போறாவ, எங்க போனாலும் இங்கே வந்துதான் ஆகணும். நீ அதை நினைச்சு வருத்தப்படாதட்டி, வந்துருவாவ. விடுங்கக்கா, பார்த்துக்கிடுவோம். வேலைன்னு வந்துருவாவ. நீங்கள் அழுவாதிய. இனிமேல் தேவையில்லாமல் அவியலையும் சப்போர்ட் போடுது, இவளையும் சப்போர்ட் போடுதுன்னு போகாதீங்க. கடைசியில் உங்களுக்கு பேச ஆள் இருக்காது. அந்த முனியமால உங்களை கொஞ்சம் நெஞ்சம் பாடாக்கா படுத்துச்சு. நான்லாம் மறக்கல. நீங்கள் எப்படி தான் மறந்துட்டு இப்படியெல்லாம் இருக்கீங்களோ. சரி, மறந்தது நல்ல விஷயந்தான், மன்னிச்சு விடுங்க. அதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் சப்போர்ட் போடணும், சோறு கொடுத்து விடணும், துட்டு கொடுத்து விடணும், இப்படி நிற்காது. அந்த அண்ணனுக்கு பிடிக்கலன்னா செய்யாதீங்கக்கா. தேவையில்லாமல் உங்கள் 2 பேருக்குள்ளே தான் பிரச்சனை வரும். எதுக்கு இந்த வேலை? நீங்கள் உங்களை மட்டும் பற்றி யோசிங்கக்கா. உங்களை, உங்கள் வீட்டுக்காரவில, உங்கள் பிள்ளைகளை பற்றி யோசிங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்கின்ற தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு இருங்கக்கா, சண்டை போடாமல். சரி சின்ன பொண்ணு, அவைய வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் போதும். வந்துருவாவட்டி. மக்களே, இந்த ஊர்லேருந்து ஒரு பொம்பளை ஆளை கூட வெளியில் காணோம், ஒரு ஆட்களை கூட காணோம். யார்ட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லையே மக்களே. காரை வேற முன்னாடியே நிப்பாட்டிட்டேன். இவ்வளோ தூரம் நடக்க முடியல மக்களே, நடுவெல்லாம் வலிக்கி. ஏமா உள்ளுக்குள்ளெல்லாம் காரு போக முடியாதுமா, சின்ன சின்ன சந்தா இருக்கும், அதான் நிப்பாட்டிட்டேன். இருமா யார்ட்டையாவது கேட்போம். அவ இப்போ எங்கே வாடகைக்கு பக்கத்து தெருவுதாம சொன்னாவா, ஆனால் எங்கனக்குள்ளேன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் போகல பற்றியில, அதனால எனக்கு தெரிய மாட்டேங்க. இன்னைக்கு விட்டுறக்கூடாது மக்களே. எப்படியாவது அவங்க அண்ணி வீட்டை கண்டுபிடிச்சி அவள்கிட்ட பேசிட்டு தான் போகணும். என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் மக்களே. அப்போ தான் இந்த சுசிலா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியும். இருங்கம்மா, யாராவது வருவாவா, அவியல்கிட்ட கேட்போம். நம்ம பாட்டுக்கு அலைஞ்சிட்டே இருந்தோம்னா அப்படியே அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே பக்கத்தில் தான் அவிய வீடாக இருக்கும். நம்ம ஏன் அங்கே இங்கே அலைஞ்சு தெரியணும்? இங்கே நிற்போமா, யாராவது வந்தவொடனே கேட்டு போவோம். சரி மக்களே, காரில் தண்ணி டப்பா வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டாவது வந்திருக்கலாம். தாகமாக இருக்குது. நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரட்டுமாம்மா? வேண்டாம் மக்களே, அப்புறம் நான் ஒத்தையில் நிற்கணும். வேண்டாம் மக்களே, அங்கே யாரோ வர மாதிரி இருக்கு, போய் கேட்போம்மா. அது எனக்கு தெரிஞ்ச அக்கா தாம்மா, இங்கே உமான்னு சொல்லுவாவ. அந்த அக்காவை எனக்கு தெரியும். கேட்போம், இருங்கம்மா. உமாக்கா, உமாக்கா. வேலு, ஏன் வேலு, என்ன வேலு பிரச்சனை? இப்போ தானே ஒன்று மணி போயிட்டுருக்கி, வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ மறுபடியும் என்ன வேலு பிரச்சனை? பிரச்சனை இல்லாமல் இரு வேலு. இப்போ தான் ஒரு பக்கம் எல்லா தலைவலியும் தீர்ந்து நீ வெளியில் வந்திருக்க. மறுபடியும் முதல்ல இருந்தா வேலு. ராணி இப்போ தான் வேலு எனக்கு ஃபோன் பட்டுச்சு. நீ வீட்டை விட்டு குவாச்சிட்டு வந்துட்டியாமே, எதுக்கு வேலு இப்படி செய்த? பிள்ளைல அழுதுட்டு கிடக்கான், எதுக்கு இப்படி சண்டை போடுது? நீங்கள் 4 பேர் தானே இருக்கியே, சொல்லு பார்ப்போம். என்னை என்னத்தனே சொல்லுது? நான் ஒன்றும் பண்ணலனே, நான் நல்லா தான் இருக்கேன். அவ தான் தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. கண்டவில்லையும் பற்றி பேசி வீட்டுக்குள்ளே வம்பிழுத்துட்டு கிடக்கானே. இப்போ இதில் யார் மேலே தப்பு சொல்லுதுன்னே தெரில. அதை கேட்டால் நீ தான் தப்பு பண்ணுதேன்னு சொல்லுத, உன்னை கேட்டால் நீ அதை சொல்லுத. நான் என்னமா செய்யட்டும்? நீங்கள் 2 பேரும் சண்டை விடாமல் இருங்க, அது போதும். பிள்ளைகள் எதிர்காலத்தையாவது நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் 2 பேரும் இப்போ எப்போ பார்த்தாலும் எப்படி சண்டை போட்டுருந்தா அந்த பிள்ளைகள் எப்படி சந்தோஷமாக இருக்கும்? இப்போ தான் நீயே ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்லா இருக்க வேலு. இப்படி இரு வேலு, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சொல்லு பார்ப்போம். அண்ணே, நான் யாருக்கு வேண்டி அப்படி இருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். என் பொண்டாட்டி இத்தனை நாள் கஷ்டப்படுத்திட்டோமே, இனிமேவாவது நல்லா பார்த்துக்கணும்னு அவளுக்கு வேண்டி தான் நான் எல்லாம் மாறி இருக்கேன்னே. அந்த பிள்ளைலையும் நான் நல்ல முறையாக தான் பார்த்துக்கிட்டேன். இவ தான் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே. அந்த பொம்பளை இன்னைக்கு வழியில் பார்த்தேன், ஒரு 2 ஆத்திரத்தில் பேசிட்டேன். அதில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி இவ வீட்டுக்குள்ளே சண்டை உண்டு பண்ணிட்டு கிடக்கானே. நீங்கள் எப்படி பேச போச்சு வைக்க போச்சுன்னு எங்கூட சண்டை போடுதானே. பேசுனா என்ன? அந்த பொம்பளை செஞ்ச துரோகத்துக்கு தானே அப்படி பேசுவேன். அந்த பொம்பளையில 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டால் தானே ரோசை வரும். இத்தனை நாளாக வயிற்றில் கட்டியிருக்கு, அப்படி இப்படின்னு ஏமாத்திட்டு அலைஞ்சுது. இப்போ மக ஏமாத்திட்டு போயிட்டா, சாப்பிட்றதுக்கு கூட வழியில் அப்படி இப்படின்னு பிச்சை எடுக்க மாதிரி அலைஞ்சிட்டு கிடக்கு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்னத்துக்கு நாடகம்? அடுத்து வேற ஏதாவது சொல்லுறதுக்காக இருக்கும்னே. இவளை ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் இவ பேரில் இருக்குல்ல, அதை எழுதி வாங்கிறதுக்காக இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம இவ கிடந்து என் கூட பிரச்சனை மட்டும் கிடக்கானே. நான் அந்த பொம்பளை ஏசிட்டேன் வச்சுட்டேன்னு. அந்த பொம்பளை என்ன கொஞ்சம் நெஞ்சம் தப்பாக பண்ணிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ராணியம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கொடுமையாக பண்ணிச்சு, அதெல்லாம் இவன் மனசில் வச்சுருந்தானே ஒரு துளியாவது இப்படி பேசுவாளானே. ஏடா வேலு, அவளுக்கு கோவம்லாம் இல்லாமலாம் இல்லை, அவளுக்கும் கோவம் மனசில் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீ அப்படி பேசி அவைய கண்ணீர் விடும்போது உனக்கு அந்த மாதிரி ஒரு சாபம் வந்துடக்கூடாதுன்னே அவன் நினைக்கா.
இப்போ ஊர்க்காரவையெல்லாம் அவைய பண்ண தப்பை மறைச்சிருவாவ. நீ இப்படி ஏசிட்டேன்னு மட்டும்தான் என் வேலை பேசுவாவ. உன்னை யாராவது ஏதாவது சொன்னா அவன் ராணினால தாங்க முடியுமா சொல்லு வைப்போம். அதனால கோவத்தில் சத்தம் போட்டிருப்பா. நீ எதுக்கு அதை பெரிய விஷயமா எடுக்க? இனிமேல் பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்ட்டு இருக்கண்டி தானே. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பெருசுபடுத்தி வீட்டை விட்டு வெளியே வருவியாக்கும். அந்த பிள்ளைலாம் அழுதுட்டு கிடக்காம வேலைங்க. நீங்க இப்படியெல்லாம் செஞ்சு என்ன நிம்மதி இல்லாம ஆக்குதியே. நான் ஒத்தையில இருந்து என்னையும் விடாம பிழத்தோடி வந்து இப்படி தொல்லப்படுந்தேன்னு சொல்லுதானே. எப்படி இருக்கும் என் மனசு? நான் இவள என்ன தொல்லப்படுந்தேன்னு சொல்லுங்க பாப்போம். இவங்களுக்கு வேண்டிதானே இப்படி ஓடிட்டு கிடக்கன்னே. இத்தனை நாள் தப்பு செஞ்சுட்டேன். இனிமே வந்து திருந்தி வாழணும் தானே. இந்த பிள்ளைகளுக்கு தானே ராத்திரியும் பகலுமே இப்படி ஓடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க பாப்போம். இப்போ ராணி கூட வந்து இருந்து இப்போ 3 மாதம் ஆயிட்டு. இந்த 3 மாதத்துல 100 ரூபா கிடைச்சாலும் ராணி கையில் தானே கொண்டு கொடுக்கேன். 10 ரூபா எனக்கு செலவு வேணாலும் நான் ராணிகிட்ட கேட்டு தான் வாங்கினேன். இதுக்கு இடையில அவளை நான் எங்கே தொந்தரவு பண்ணேன் சொல்லுங்க பாப்போம். எடுத்த வாய் தொடச்ச மாதிரி அப்படி பேசியானே. நான் தனியாக இருந்தாலும் என்ன விட மாட்டியே, பெறத்தோடி வந்து தொல்லை பண்ணுதியேன்னு மனசே ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுச்சுன்னு நம்ம யாருக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த பொம்பளை யாஸ்னு இவளுக்கு என்னன்னு அப்படியே அக்கறையாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லலாம்லன்னு. இந்த மாதிரி பேசாதையே வைக்காதீங்க. எதுவும் நினைப்பாவோ ஊர்க்காரவே தப்பா நினைப்பேன். பொறுமையாக சொல்லலாம்ல. அப்படியே கிடந்து துள்ளுதானே. ராணி ஏதோ கோவத்தில் பேசியிருக்க வேலை, அதை பெருசுப்படுத்தாத வீடு. சங்கரண்ணே என்னால் முடியலண்ணே. நம்ம என்ன செஞ்சாலும் குத்த சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆவாதேவியை கைப்பட்ட கால்பட்ட குத்தம் போவல அந்த மாதிரி பொண்டாட்டி பக்கம் நின்னாலும் தப்புங்காவ, அம்மா பக்கம் நின்னாலும் தப்புங்காவ. நான் என்ன செய்ய முடியும் சொல்லு பார்ப்போம். நான் வீட்டுக்கே போகலன்னே. எனக்கு எங்கேயாவது ரூம் பார்த்து கொடுங்கண்ணே. நான் அங்கே இருந்துக்கிட்டேன். நான் எங்கேயும் போகலன்னா ஒத்தையில் இருந்துக்கிட்டேன். சரி வீடு வேலை அப்படியெல்லாம் சொல்லாத. பிள்ளைங்க வருத்தப்பட்டு கிடக்குதான். உங்கள் 2 இருக்கா நீங்கள் பார்க்கலனாலும் இந்த பிள்ளைகளுக்காக பாருங்க வேலை. இந்த பிள்ளைகள் சங்கடப்படும். என்ன இந்த பிள்ளைன்னு பார்க்க போய் தானே அவன் இவ்வளோ பேசிய. நான் என்னென்ன செய்தேன்? நான் ஏதாவது செய்தேன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது அவள்கிட்ட பிரச்சனைக்கு போனேன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்டேன்னா நான் பாட்டுக்கு வேலை பார்க்க காசெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு தானே இருக்கேன். நல்லா தானே நல்ல முறையாக தானே பார்க்கேன் அந்த பிள்ளைகளையும் இவளையும். வேற வெண்ணத்துக்கு இவ கண்ட வீடெல்லாம் போய் பார்க்கணும், அந்த பொம்பளை போய் பார்க்கன்னு ஏன்டே வந்து சொல்லுதானே. எனக்கு எப்படி இருக்கும் என் மனசு? சங்கரண்ணே நீங்களே நினச்சி பாருங்கண்ணே. எங்கள் அம்மாக்காரி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது நீங்களும் தானே என்ன இருந்தீங்க. அவள் என்னென்ன வாயெல்லாம் பேசின்னு ஏமாற்றி வீட்டை விட்டு அனுப்புனா அதெல்லாம் மறக்க முடியுமாண்ணே சொல்லுங்க பார்ப்போம். அந்த பொம்பளை போய் இவ பார்க்கணும் வைக்கணும்னு நிற்கானே. மறுபடியும் அந்த பொம்பளை ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா இவ என்ன செய்வா? இப்போ தானே இந்த பிள்ளைகளை வச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி ராணி அவங்க அம்மா இல்லை பற்றி அதனால ஒரு அக்கறையில் கேட்டிருப்பா. பாசம்லாம் எல்லார் மேலே இருக்குமா. அந்த பிள்ளை கொஞ்சம் பாவம், எல்லாரையும் பாவம் பார்க்கறது பற்றி அதனாலேயே இருக்கும். நீ அதை பெருசு பண்ணாத வேலை வீடு. அது என்ன நீ போகணும்னு சொன்னே போகலை பற்றியா ராணி? அப்படிலாம் போய் பார்க்க மாட்டா. அவள் ஊர்க்கரவி யாரும் உன்னை பற்றி எதுவும் தப்பாக பேசிடுவாங்களோ என்னமோ தான் ராணிக்கு பயம். வேற ஒன்றும் கிடையாது. பண்ணி அதை நினச்சிக்கிட்டு இது பண்ணாத. 2 பேரும் சண்டை படாமல் இருங்க வேலு. நீ வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கே இங்கெல்லாம் போவாத. பிள்ளைகளை தேடிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு கோச்சிட்டு இங்கே வந்து என்ன செய்ய போகிற? பிள்ளைகளை போய் பாரு. என்னண்ணே வீட்டுக்கு போகிறக்கு மனசே கிடையாதுண்ணே. வீடு வேலு வருத்தப்படாமல் இரு. உனக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வா வேலு. எங்கள் வீட்டில் இருப்போம். சாயங்காலம் மூலம் போவியான். இல்லைண்ணே பரவாயில்லண்ணே. உங்களுக்கு எதுக்குண்ணே சிரமம்? நான் இங்கே எங்கேயாவது இருந்துட்டு சாயங்காலம் போல போகிறேண்ணே. வேலு இதில் எனக்கு என்ன சிரமம்? வா, வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். வா இருப்போம். வா சாயங்காலம் போல் போவியான். சாப்பிட்டியா நீ ஏதாவது காலையிலேருந்து? இல்லைண்ணே ஒன்றும் சாப்பிடல. இந்த கடுப்பில் எங்கிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க பாப்போம். சோறோட ஞாபகம்ல இல்லவே இல்லைண்ணே. உங்கள் கோவத்தில் என்ன சோர்லையாக கட்டுறது? வா முதல்ல ஏதாவது சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே பையன் எங்கள் வீட்டுக்கு போவோம். அப்போ உனக்கு எப்போ போக தோணுது அப்போ வீட்டுக்கு போ. என்ன வா வேலு. சரிண்ணே.